ஏய், என்னடி இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க, நீ இன்னும் ரெடி ஆகாம இப்படி தலைவெறி கோலமா நிக்கிறியே? எப்படியாவது தள்ளி விட்டா போதும்னு கண்டவன் தலையில என்ன கட்ட பாக்குறீங்களா? இங்க பாரு, என் கல்யாணம் கிரியோட தான். போய் உன் மாமனார் கிட்ட சொல்லு. என்ன வெட்டி போட்டுருவாங்கடி. உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா நானே சொல்றேன். மாப்பிள உட்காரு. ஏமாமா, நம்ம சொந்த பந்தத்திலேயே நல்ல அழகோடுவோம், அறிவோடுவோம், சொத்து பத்தோடுவோம், நல்ல உயரமாவும் எவ்வளவு மாப்பிள்ளைங்க இருக்கும்போது என்னையே செலக்ட் பண்ணீங்க? நான் கட்டுற தாலி என்ன ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம தாலி கட்டுற மாப்பிள்ள தான் எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் ஒன்ன தேர்ந்தெடுத்தேன். ஆனா நீ ரொம்ப பேசுறியே. ஆமா, சும்மா இருப்பா. தாலி கட்டுன்னு சொல்றீங்களே, 4 வார்த்தை பேச கூட எனக்கு உரிமை இல்லையா? பாருங்க, மரியாதை மனசோட இருக்கட்டும், நிக்காதீங்க, உட்காருங்க. ஆமா, தாலி கட்டுற மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன போடுவீங்க? தாலி கட்டலன்னா மாப்பிளைய போடுவோம். இது மாப்பிள்ளைய போடுவீங்களா? இதெல்லாம் நல்லா இல்லங்க. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொன்னா விட்டுருவா போறீங்க? என்னது? இல்ல, பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பொண்ணுக்கு பிடிக்க வேண்டியதுன்னு இருக்கு, பெரியவங்கள பார்த்து முடிவு பண்ண வேண்டியதானே? இல்ல, என் விருப்பத்தையும் கேட்கணும். ஒரு திருப்ப ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. நான் ஒருத்தரை விரும்புறேன். யாரடி அவன்? இவருதான். ஒரு பொண்ணு கை நீட்டி அடிக்க வரிய வெக்கமா இல்ல உனக்கு? பகை நான் நேருக்கு நேரு மோதண்டா, அதுக்கு தைரியம் இல்லாம பொண்ண மாய்க்கு வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமல்ல? தைரியமா உன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு உன் பசங்களை துவைச்சு ரோட்ல தெரு நாய் மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸுக்கு ஒப்படைச்சானே, அப்ப இந்த தைரியம் தெரியல? இதுதானே வேண்டாங்கிறது? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இத பார், இப்போ கூட இந்த பொண்ணை இங்கிருந்து கூட்டு போறதுக்கு நேரம் ஆகாது. எங்க ஐயா சொன்னாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக முறைப்படி பேச வந்திருக்கேன். கல்யாணமா? கருமாதி தாண்டா உனக்கு. ஏண்டா என் வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேக்குறியா? அவளை உனக்கு கட்டி கொடுக்கறத விட வெட்டி போட்டு வேண்டாம். இப்ப சொல்றேன் கேளு, அடுத்த முகூர்த்தத்திலே அவளுக்கு கல்யாணம். நீயும் நான் சொல்றது கேளு. என்ன மீறி இவ கழுத்துல வேற யாராவது தாலி கட்ட வந்தா அவன் கழுத்தை நான் வெட்டுவேன். புரியுதா? மத்தவங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, எனக்கு நல்லா புரிஞ்சுது. நீங்க இவ்வளவு நேரம் பேசுறது மத்தவங்க பிரச்சனை, கடைசியா கழுத்தை வெட்டுவேன்னு சொன்னீங்கல்ல, அது என் பிரச்சனை. அதை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ண முடியுமா? கட்டுனா வெட்டுவே.